Hello friends and welcome back to your channel House to Home. இன்னைக்கு நம்ம ரொம்பவே கிறிஸ்பியான பேபிகார்ன் ஃப்ரிட்டர்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ரொம்பவே மொறுமொறுப்பான இந்த ஸ்நாக்ஸ் டீ இல்லாட்டி காஃபியோட ஈவினிங் டைமில் சாப்பிட்றதுக்கு செமையாக இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்கு போய் இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஒரு 1/4 கிலோ பேபிகார்ன்ஸை நல்ல சூடு தண்ணியில் நான் ஒரு 10 நிமிஷம் போல் ஊற வச்சுருக்கேன். அப்படி இல்லாட்டி 2 நிமிஷம் கொதிக்கிற தண்ணியோடையே சேர்த்து இதை எடுத்துக்கலாம். ஸோ இது 10 நிமிஷத்துக்கு அப்புறமா இதை நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். தண்ணி ரொம்ப சூடாக இருந்ததுனால நான் ஒரு கரண்டியால் இதை வடிகட்டி ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்க போகிறேன். ஸோ செய்கிற அன்றைக்கி பார்த்தீங்கன்னா சரியான மழை. ஈவினிங்கில் டீயோடு இது சாப்பிட்றதுக்கு எப்படி இருக்கும்னு நினச்சி பாருங்கள். சென்னையில் இந்த வருஷம் வெயில் சரியான வெயில். கிட்டத்தட்ட ஒரு 4 இயர்ஸாக இந்த அளவுக்கு வெயில் நான் இங்கே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது கிடையாது. ஸோ அன்றைக்கி மழை பெஞ்சது ரொம்ப இதமாக இருந்தது. ஸோ நம்ம கார்னெல்லாம் இப்போ வடிகட்டியாச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும், கார்னெல்லாம் நான் பாதியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். குழந்தைங்களுக்கு எடுத்து சாப்பிட்றதுக்கு வாட்டமாக இருக்கும், அதனால தான். நீங்கள் முழுசாப்பும் போடலாம், அதுவும் தப்பும் இல்லை. ஸோ இதுக்கு தேவையான பேட்டர் இப்போ நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு 1/2 கப் அளவுக்கு மைதா சேர்த்துக்கலாம். இந்த மைதாவோடையே ஒரு 1/4 கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்க போகிறேன். கார்ன்ஃப்ளவர் நல்ல ஒரு மொறுமொறுப்பை கொடுக்கும். நீங்கள் இன்னும் மொறுமொறுப்பாக வேணும்னு நினச்சிங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் போல் அரிசி மாவையும் சேர்த்துக்கங்க. இதோட பெப்பர், மஞ்சத்தூள், அப்புறமா காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள், இது 3 தான் நான் சேர்க்க போகிறேன். உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் எந்த ஆல்ட்ரேஷன் வேணாலும் இதில் கொடுக்கலாம். ஜீரகத்தூள் சேர்க்கலாம், கரம் மசாலா தூள் சேர்க்கலாம், உங்கள் விருப்பம்தான். ஸோ மசாலா எல்லாம் சேர்த்தாச்சு. இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்தாச்சு. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்ததுக்கப்புறமா ஒரு ஹேண்ட் விஸ்கால இதை கிளறி விட்டுக்கோங்க. மசாலா இந்த மாவோட நல்லா மிக்ஸ் ஆகட்டும். நல்லா கலந்ததுக்கு அப்புறமா தண்ணி சேர்த்து இதை கலரிக்கலாம். பஜ்ஜி மாவு அளவுக்கு கட்டியாகவும் இருக்கக்கூடாது, தோசை மாவு அளவுக்கு ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரன்னி லிக்விடாகவும் இருக்கக்கூடாது. ரெண்டுக்கும் நடுவில் தான் இருக்கணும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நம்ம கிளறி எடுத்துக்கலாம். ஸோ இந்த கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியம், அப்போ தான் அது கிறிஸ்பியாக இருக்கும். ஸோ கிளறிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ எல்லாத்தையும் கலந்தாச்சு. இப்படி தான் இருக்குது பார்க்குறதுக்கு. ரொம்ப கட்டியாகவும் இல்லை, ரொம்ப தண்ணியாகவும் இல்லை. இந்த ஸ்டேஜ்லேயே வேணால் நீங்கள் உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க, வேணும்னா ஜாஸ்தி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் நம்ம பேபிகார்ன்ஸை முக்கி போட்டு பொரிக்க வேண்டியது தான். எண்ணெய் ஒரு பக்கத்தில் காஞ்சிட்டு இருக்குது, நம்ம மாவும் ஒரு பக்கத்தில் ரெடியாக இருக்குது. ஸோ கார்னை ஒன்றா முக்கி நம்ம பொரிச்சிக்கலாம். எண்ணெய் நல்ல சூடாக இருக்கணும், ஒரு அளவுக்கு மூழ்கிற அளவுக்கு எண்ணெய் இருக்கணும், ரொம்ப கம்மியாகவும் ஊற்றிடாதீங்க. ஸோ முதல்ல ஒரு கார்ன் எடுத்து நல்ல எல்லா சைட்லேயும் இந்த மாவு படுற மாதிரி முக்கிட்டு எண்ணெய் சூடாக இருக்கிற எண்ணெயில் அப்படி போட்டுற வேண்டியது தான். அட் அ டைமில் 2-3 சேர்த்து போட வேண்டாம். ஸோ ஒன்றுக்கு ஒன்று ஒட்டிக்கும். ரொம்ப பேசிக்காக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. அது மாதிரி நிறைய இருந்ததுன்னா ஒரு 2 இல்லாட்டி 3 பேட்சஸாக கூட சேர்த்து போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். மற்றபடி இது பொடியுங்கிற பயம்லாம் உங்களுக்கு தேவையில்லை. எண்ணெய் சூடாக இருக்கணும், மூழ்கிற அளவுக்கு இருக்கணும், ஒன்றோட ஒன்று ஒட்டக்கூடாது. இவ்வளோதான் முக்கியமாக நீங்கள் கவனிக்கணும். இது எண்ணெயில் போடும்போதே பார்த்தீங்கன்னா அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட ஸ்மெல் அப்படி சும்மா ஜம்முன்னு வந்தது. ஒரு சைடு இப்போ குக் ஆகிடுச்சு, இன்னொரு சைடு திருப்பி போட்டு குக் பண்ணிக்கலாம்.
மொல்லமாக நான் ஒவ்வொன்றா வந்து எடுத்து அந்த ஒரு சைடு திருப்பி போட்டுட்ருக்கிறேன். நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகணும். இந்த அவுட்டர் லேயர் பார்த்தீங்கன்னா முறுக்கு மாதிரி இருக்கும், முறுமுறுன்னு. ஸோ இன்னொரு சைடும் குக் ஆனதுக்கு அப்புறமா வடிகட்டி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ 2 சைடும் நல்லா குக் ஆகிடுச்சு. இதை நான் வந்து எடுத்துக்க போகிறேன். ஒரு பிளேட் இல்லாட்டி ஒரு பவுலில் வந்து டிஷ்யூ பேப்பர் லைன் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க. ஸோ எண்ணெய் வந்து நல்லா வடிகட்டிடும். பாருங்கள் எவ்வளோ மொறுமொறுன்னு இருக்கு, கலரே செம்ம ஆசமாக வந்திருக்கு. நீங்கள் சாஸில் டிப் பண்ணி சாப்பிடலாம். ஸோ என்னோடய ஃபஸ்ட் பேட்ச் இப்போ ரெடி ஆகிடுச்சு. ஸோ செகண்ட் பேட்சும் போட்டு பொரித்து எடுத்துட்டேன். ஸோ அவ்வளோதான், செம்ம ஈஸியான ஸ்நாக்ஸ். சீக்கிரமாக நீங்கள் வீட்டில் குழந்தைங்களுக்கு பண்ணி கொடுத்துடலாம். எல்லாருமே இதை விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ எனக்காக இது ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ரிவ்யூஸ் கமெண்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் வழக்கம் போல் மறக்காமல் என் கூட ஷேர் பண்ணுங்கள். மறுபடியும் ஒரு டேஸ்டியான ரெசிபி இல்லாட்டி வேறு ஏதாவது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோடோட உங்கள் எல்லோரும் நான் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹவுஸ் டு ஹோம்.